நீங்கள் பிறரை அவமானப்படுத்துகிற பொழுது உங்களுடைய குடும்பமும் கலைக்கப்படும். அதனால தான் சொல்கிறது, நமக்குன்னு எப்படி அது குடும்பம் கலைக்கப்படும்னா, பொல்லாத ஜனங்க வந்துடுவாங்க. பொல்லாத ஜனங்க வந்துடுவாங்க. குறைவுகளை நிறைவாக்குகிற பொழுது இந்த கிரியையை பிசாசு உள்ளே கொண்டு வந்துடுவான். குறைவுகளை நிறைவாக்குகிற பொழுது உங்களுக்கு அந்த தருணம் கர்த்தர் கொடுக்கிறார். அந்த தருணத்தை நீங்கள் நல்ல விதத்தில் பயன்படுத்திக் கொள்ள. எலியாசர் போய் நின்று ஜெபிக்கிறார், ஐயா ஒரு அடையாளம் வேணும். தண்ணி இல்லைன்றது ஒரு பக்கம், ரெண்டாவது எனக்கு வார்க்கிறது பெரிய விஷயம் இல்லை. ஒரு டம்ளர் தண்ணி, ஒரு சொம்பு தண்ணி, மிஞ்சி போனால் ஒரு குடம் தண்ணி, குடிக்கிறதுக்கு மட்டும் இல்லை, எல்லாத்துக்கும் சேர்த்து ஒரு மனுஷனுக்கும் ஒரு குடம் தண்ணி போதும். என் ஒட்டகங்களுக்கும் வார்க்கணும். இது பேராசை இல்லை, ஜெபத்தில் ஒரு அப்படி ஜபிக்கிறார். ரெபேக்காள் வருகிறார். பாருங்கள் நீங்கள் எப்படி எலியாசர், இப்போ நான் தான் எப்படி இருக்கோம், அம்மா ஊற்று. இப்போ என்னோடய பொஸ்டர் எப்படி இருக்குது, இறங்கி கை ஏந்தி வாங்குறத போல் இருக்கும், இல்லை இன்னொரு கருத்துலேருந்து வாங்குறத போல் இருக்கும். கொடுக்குற ஸ்தானத்தில் இருக்கிற பொழுது நீங்கள் அப்போ தான் வாயை மூடிக்கொண்டிருக்கணும். அப்போ தான் இப்படி நெஞ்சு நிமித்தி வருவாங்க. கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க இல்லையா? இதெல்லாம் சபைக்குள்ளே நடந்து கொண்டிருக்கிற கலவரமாவதுக்கு காரணம் இதுதான். இந்த அம்மா என்ன பண்ணுச்சு, இந்த கன்னிகை தான் அம்மான்னு சொல்கிற அளவுக்கு ஒரு நடத்த பாருங்கள். உமக்கும் வார்க்கிறேன், உன் ஒட்டகத்துக்கும் வார்க்கிறேன்னு சொல்லிட்டு எல்லாம் செஞ்சுட்டு இந்த அம்மா வாயே திறக்கல. எலியேசர் தான் சாட்சி சொல்கிறார். கொடுக்குற ஸ்தானத்தில் இருக்குது. அதனால தான் அந்த பாக்கியவதிக்கு நல்ல ஒரு குடும்ப வாழ்க்கையை கர்த்தர் கொடுத்தார். மாமியாரே எல்லாத்தையும் வீடு கட்சிது அந்த அம்மாவுக்கு. வாய் சிலது மாமியார் எவ்வளோ ஜெபம் பண்ணாலும் போகாது. அதுவே ஜெபம் பண்ணுறாங்க இன்றைக்கி. ஆண்டவரே மாமியார் எடுத்துக்கொள்ளும், ஆண்டவரே வருகையிலலாம் இல்லை, இது போச்சுன்னா இது இருக்கக்கூடாது. ஜபமே இப்போ அப்படி தான் வேணும். அம்மா இல்லாத பிள்ளையாக வேணும். அப்போ நான் எங்கே போகிறது, அம்மாவே இல்லாத பிள்ளையா? அதனுடைய அர்த்தம் என்னென்னா, மாமியார்லாம் இருக்கக்கூடாது, நாத்தனாரும் இருக்கக்கூடாது, மாமனாரும் இருக்கக்கூடாது, மச்சினும் இருக்கக்கூடாது, மூத்தா இருக்க. போய் அனாதையை கட்டிக்கோன்ட்டேன் நான். இல்லை நீ போ, அவன் அனாதை ஆகிடுவான்ட்டேன். ஜபமே இப்படி ஆகிடுச்சு தான். கிரியில் வாய் சும்மா இருக்க மாட்டேன். இவன் வேணாம், அவன் வேணாம், அவன் வேணாம், இவனா சூழ்நிலை என்ன செய்யும், நீ வேணவே வேணாம். கல்யாணம் ஆகும் இதே மாதிரி தான், காசு பணம்லாம் இருக்கிறதுனால அந்த மாதிரி ஒன்று டிக்கெட்டை பிக்கப் பண்ணுவாங்க. அது டிக்கெட்டாக தான் பிக்கப் பண்ண முடியும், கடைசியில் குழந்தை பிறக்காது. அப்புறம் சமுதாயம் நல்ல சுபகாரியத்திலலாம் ஜனங்க அப்படிப்பட்ட ஜனங்க எழும்புவாங்க நம்ம வட்டாரத்தில். அவளை ஏன் கூப்பிடுற, அது என்ன வயிற்றில் பிள்ளையா பூச்சியாக போட்டானுவான். நம்மளை எப்படி தாக்கும்? நான் ஒருத்தன் வேணான்றேன், என்ன ஒருத்தன் வேணும்னு நான் சொல்லுவான். அது இயற்கை. வாய் பிறர் அவமானப்படுத்த சித்தமாக இராமல், அவனுக்கு மனதே இல்லை அவமானப்படுத்து. ஆனால் நான் ரகசியமாக வந்துடுறேன், ஐயா நமக்கு வேணாம் இந்த பெண் பாவம், நமக்கு இந்த மாதிரி பேச்சே வேணாம். ஏன் வேணாண்டா உனக்கு, எனக்கு எது பிடிக்கல வேணாம், அவ்வளோதான். இதெல்லாம் பற்றி ரொம்ப பேசினேன்னா அப்புறம் காணான மாதிரி ஆகிடும்.